பிஸ்னஸ் கான்செப்ட்லாம் சூப்பராக இருக்குங்க. ஆனால் நான் ஏன் ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக நான் அடுத்து என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ண போகிறேன். நான் ஷேர் பண்ணக்கூடிய இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு, இந்த பிஸ்னஸை ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அந்த ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னா, கீழே லிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய நம்ம ஸ்டார்ட் பண்ணுற எஜுகேஷ்னல் லோன்லேருந்து நம்மளுடைய கல்யாணம், வீடு, காரு, குழந்தைங்களுக்கான படிப்பு, குழந்தைங்களுக்கான மேரேஜு, ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு, இது எல்லாமே சம்பாதிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரூ. 1,60,00,000 பணம் தேவைப்படுது. இந்த ரூ. 1,60,00,000 நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை ஒரு சுயதொழில் பண்ணுறோம் அப்படின்னா சம்பாதிக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 27 வருஷம் தேவைப்படுது. மாதம் ரூ. 50,000 சம்பாதிச்சா உங்களால் ரூ. 1,60,00,000 சம்பாதிக்க முடியும். நீங்கள் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு 25 வயசில் உங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா கூட அதுக்கப்புறம் ஒரு 27 30 வருஷம் ஒர்க் பண்ணிங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் உங்களுடைய வேலையிலையோ சுயதொழிலோ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் நான் ஏற்கனவே சொன்ன அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ண முடியுது. ஆனால் ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸ் கான்செப்டில் ஒரு 3லேருந்து 5 வருஷம் சின்சியரான உழைப்பு போகிறது மூலமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது மாதிரி நிறைய டெஸ்டிமோனி இருக்குது. ஓகேங்க, ஆக்சிஸ் இந்தியாவில் கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, கம்பெனியோட ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் லாங் டேர்ம் அசோசியேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்காங்க. யூனிட்டி, ஒற்றுமையாக அந்த கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு 25 வருஷம் பிஸ்னஸ் அனுபவம் இருக்குது. லாங் டேர்ம் விஷன், தொலைநோக்கு பார்வை, நிறைய பேரோட லைஃப்பில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வை இருக்குது. அவங்க மூலமாக க்ரியேட் ஆன 12 ஃபவுண்டர் டைரக்டர்ஸ், இவங்களும் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஒரு ஒற்றுமையான பீப்புள் இந்த கம்பெனி வழி நடத்துகிறாங்க. இந்த கம்பெனியை 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது கம்பெனியோட ஃபவுண்டர் டைரக்டர்ஸ்ட்டு ஃபவுண்டர்ஸ், கம்பெனியோட எம்டி சிஇஓ பேசும்போது, அண்ணன் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும், நாங்கள் கண்டிப்பாக உங்களோட இருப்போம்னு சொல்லிட்டு இந்த 12 பேருமே இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. இந்த கம்பெனியில் நான் யார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு மேலே சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இந்த ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகமாகி இன்றைக்கி இந்த கம்பெனியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கேன். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு 20,000 பேருக்கு மேலே டீமை க்ரியேட் பண்ணியிருக்கேன். 8 சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் எனக்கு டீமுக்கு கீழே இருக்காங்க. 40 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் என் டீமில் இருக்காங்க. ட்ரிபிள் டைமண்ட் டைரக்டர், பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர், அதை தாண்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கம்பெனியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராகவும் இருக்கேன். அண்ட் என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ணது அலோனாக இருந்தாலும் எனக்கு கீழே ஒரு 8 சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ஸ்ட்ரென்த் அண்ட் டீமாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது இல்லாமல் இந்த பிஸ்னஸ் மூலமாக சம்பாரித்து சென்னையில் 1950 சதுரடிக்கு வேங்கடமங்கலம் சென்னையில் லேண்டு வாங்கியிருக்கேன். அண்ட் அது இல்லாமல் ஆயிரக்கணக்கான இன்கம் ப்ரூஃப்ஸ் இருக்குது. ஏன்னா ஆக்சிஸ் இந்தியா கம்பெனியில் இன்கம் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வாரம் ஆயிரக்கணக்கான மக்கள் சம்பாதிக்கக்கூடியவங்க இருக்காங்க. இதில் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, ஐடி எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, ஜாப் கோவர்ஸ் இருக்காங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, அட்வொகேட்ஸ் இருக்காங்க, பியூட்டிஷியன்ஸ் இருக்காங்க, டிரைவர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் அதை தாண்டி ஒரு ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸை தாண்டி வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அப்படின்னா, நார்மலாக ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணணும்னா நிறைய பணம் போடணும், மாதம் செலவு பண்ணணும், நிறைய அனுபவம் தேவைப்படும், அதை முறையாக வழிநடத்த தெரியணும். அது இல்லாமல் பணம் போட்டு பணம் எடுக்கிறது ரொம்ப லேட் ஆகும், சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும், நிறைய டைம் வேலை செய்யணும், ஹை ரிஸ்க், பணம் அதிகம் போகிறதுனால அதிகமான ரிஸ்க் இருக்கும். இதுவே ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸ்னால் ஒரே ஒரு டைம் லைஃப் டைமுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் ரன்னிங் எக்ஸ்பென்சஸ் மாதம் செலவு பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது. அண்ட் அனுபவம் இல்லை அப்படின்னா கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான சிஸ்டம் அண்ட் ட்ரைனிங் இருக்குது. நிறைய ரிட்டர்ன் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ட் டைம் அவங்க வேலையோடு சேர்ந்து பார்ட் டைமாக 2 to 3 hours கொடுத்து ஆரம்பிக்கலாம். நிறைய பர்சனல் டெவலப்மெண்ட், ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, பீப்புள் ஹேண்டில் பண்ணுறது, மணி ஹேண்ட்லிங், மாதிரி நிறைய கற்றுக்க முடியும். டார்கெட் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம நினச்சோம் அப்படின்னா வாரம் எஃபர்ட் போட்டால் சம்பாதிக்க முடியும். வாரம் பாசிவ் இன்கம், நம்மளுக்கு கீழே டீம் இருக்கும்போது ஒரு 3 வருஷம் கழித்து டீம் வேலை செய்யும்போது நம்மளுக்கு ஒரு ரெகுலரான வருமானம் கிடைக்கும். மல்டிபிள் மார்க்கெட், நீங்கள் ஒரு இடத்துல இருந்துட்டு நிறைய இடத்துல இந்த பிஸ்னஸை கொண்டு போய் சேர்க்கலாம். ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கான அங்கீகாரமும் இந்த பிஸ்னஸ் மூலமாக கிடைக்கும். ஓகேங்க, இது எல்லாம் ஓகே. இருந்தாலும் எனக்கு பண பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா
உங்களுக்கான அட்வைஸ் என்ன அப்படின்னா, எவ்வளோ நாளாக இதை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டு பாருங்கள். அப்போது உங்களுடைய மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா, மாதம் வந்து ரூ. 2000 சம்பாதிக்கும் போது எனக்கு கமிட்மெண்ட் இருந்துச்சு. ரூ. 1,00,000 சம்பாதிக்கும் போதும் எனக்கு கமிட்மெண்ட் இருந்துச்சு. அப்போது லைஃப்பில் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்க போது தான் அதுக்கான பர்மனன்ட் சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்கா? இந்த பிஸ்னஸை நான் பர்மனன்ட் சொல்யூஷனாக பார்த்தேன். அதனால நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். இந்த கேஷ் எப்படி அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய அப்ராடில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு கிட்ட மச்சான் எமர்ஜென்சின்னு சொல்லி பணம் கேட்டு அரேஞ்ச் பண்ணி நான் ஆரம்பித்தது இன்றைக்கி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி என் டீமில் நிறைய பேர் கேஷா, கிரெடிட் கார்டா, பேங்க் லோனா, கோல்டு லோனா, ஈவன் பைக் லோன், கார் லோன் மூலமாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு டைம் இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் 2லேருந்து 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு பதிலாக ஒரு 2 to 3 மணி நேரம் டைம் கொடுக்கறதுனால ஒரு 10,000லேருந்து 20,000 மாதம் சம்பாரித்தோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் நம்மளுடைய ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைலையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் கான்டாக்ட் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாயை. நம்மளுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரூம்மேட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அது இல்லாமல் தெரிஞ்சவங்க இருக்காங்க. இந்த மாதிரி பழக்கப்பட்டவங்க நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அவங்களுடைய வாழ்க்கையும் மாறும், உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். அண்ட் எனக்கு இந்த பிஸ்னஸை பற்றி தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 60 வருஷமாக இந்த கம்பெனிஸ், அதாவது இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ப்ராப்பராக ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் நடந்துகிட்ருக்கு. இதில் சில ப்ராப்பர் கம்பெனியும் இருக்குது, இம்ப்ராப்பர் கம்பெனியும் இருக்குது. ஆக்சிஸ் இந்தியா அதில் ஒரு ப்ராப்பரான கம்பெனி. அண்ட் அதில் இது பெருசாக வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது. அல்டிமேட்டாக நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கான பொருள் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் எதாவது ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் உங்களுக்கு பேச தெரியாது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிஸ்னஸில் பேச கற்றுக்கலாம். யாருமே பிறந்த உடனே எல்லாமே தெரிஞ்சு பிறக்கிறது கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான பேக்கேஜ் சூஸ் பண்ணுங்கள். எத்தனை அடியில் வரணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுடைய பணத்தை உங்களுடைய ஸ்பான்சருக்கோ டைரெக்டாக கம்பெனிக்கு கூட நீங்கள் அனுப்பலாம். அண்ட் ஒன்ஸ் பர்ச்சேஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்க, நான் ஏன் இந்த பிஸ்னஸ் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ள பிக்சரில் உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து இடத்துல கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து 4 இடம் தள்ளி 5ஆவதாக எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த மேலே உள்ள 4 பேரை மிஸ் பண்ணியிருப்பீங்க. இதுவே ரைட்டில் உள்ள பிக்சர் மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுத்த உடனே ஒரு 2 நாள்லையோ இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டாப்பில் வந்துடுவீங்க. உங்கள் மூலமாக வரக்கூடிய கான்டாக்டோ இல்லை உங்களுக்கு மேலே உள்ள உங்களுடைய கான்டாக்டு உங்களுக்கு கீழே வரும். 4 பேருக்கு கீழே நம்ம வரணுமா, இல்லை 4 பேர் நம்மளுக்கு கீழே வரணுமா? இன்றைக்கி பார்க்கும்போது அது 4ஆக தெரியும். அது 40ஆக மாறலாம், 400ஆக கூட மாறலாம். அண்ட் எனக்கு இந்த கம்பெனியில் என்னுடைய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய 2 பேருக்கு கண்டிப்பாக தேங்க் பண்ணியே ஆகணும். என்னுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லராக இருக்கக்கூடிய என்னுடைய ரிலேட்டிவ் மாப்பிள்ள சிஇடி செல்வகுமார், அண்ட் ஆக்சிஸ் இந்தியாவில் என்டையர் ஆக்சிஸ் இந்தியாவுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய என்னுடைய பிரதர் விபி சுரேந்தர். எனக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு கொடுத்தவர், எனக்கு ஒரு மென்டராக, ஒரு கைடாக, சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர். அவருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஃபர்தராக கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா என்னோடய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணலாம். அண்ட் ஆக்சிஸ் இந்தியா சம்மந்தமான ஃபர்தரான வீடியோஸ், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சைனிங் ஆஃப் சுரேஷ்குமார் சென்ட்ராயல்.